இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் டிப்ஸ். பனிக்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிச்சிடும். அந்த மாதிரி சளி பிடிச்ச குழந்தைங்களுக்கு இந்த வெத்தலையை வச்சு ஒரு எண்ணெய் ஒன்று காய்ச்சி தேய்க்கலாம். நார்மலாக தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பொதுவாக இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாடுக்கு செய்வோம் இல்லையா, சாப்பாடு செய்கிற அரிசியில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரிசி நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெத்தலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அது படப்படன்னு நல்லா பொரிஞ்சு சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டவுடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துலையோ அல்லது ஒரு பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை வடிகட்ட வேண்டியதில்லை, இது அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் 5 மாதம் குழந்தையிலிருந்து தேய்க்கலாம். சளி பிடிச்சிருக்கிற குழந்தையா இருந்தால் இந்த எண்ணெயை லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா சளியும் முறிஞ்சிரும். அதே மாதிரி மழை காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விட்டோம்னா சளி பிடிக்காமலும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்